Hey guys, this is Omil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோட்ல problem number 2523. We need to find out the closest prime numbers in range. Okay, so they have given that today they have given a medium type problem. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா given two positive integer left and right. ஓகேவா, ஸோ அதாவது left and right ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த டூ நம்பர்ஸ் நம்பர் 1 and நம்பர் 2. ஓகேவா, ஸோ அந்த நம்பர் 1 நம்பர் 2ன்றது வந்து அந்த லெஃப்ட் நம்பருக்கும் ரைட் நம்பருக்கும் இன் பிட்வீன் இடையே இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்க வேண்டும். அந்த நம்பர் இரண்டுமே வந்து ஒரு பிரைம் நம்பராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைம் நம்பருக்கு அந்த ரெண்டு பிரைம் நம்பரையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோமே ஆனால், அதாவது கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ட் பண்ணோமே ஆனால் அதுல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இருக்கிறதுலே மினிமமா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 10 பிரைம் நம்பர் கிடைக்குதுன்னா அந்த 10 பிரைம் நம்பர்ல இருந்து ஏதாவது ஒரு 2 பிரைம் நம்பர் அதோடைய அந்த 2 பிரைம் நம்பர் நம்ம வந்து சப்ராக்ட் பண்றப்போ அந்த 10 நம்பர்ல ஏதாவது ஒரு 2 பேரை கம்பேர் பண்றதை காட்டிலும் நமக்கு இந்த இந்த நம்ம எடுத்துக்கொண்டுள்ள அந்த 2 நம்பருடைய சப்ராக்ட் பண்ண வேல்யூ வந்து கம்மியாக இருக்க வேண்டும், அதாவது குறைவாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி எதுவுமே நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வந்து -1, -1 நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன அப்ரோச், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா சிவ் ஆஃப் எரட்டோஸ்டினேஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி எண்ட் வேல்யூ செட் பண்ணிட்டு 2 ஓடைய மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபால்ஸா மாத்திட்டு அண்ட் 3 ஓட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபால்ஸா மாத்திட்டு அண்ட் 4 ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்குன்றதுனால அது ஆல்ரெடி அதோட மல்டிபிள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி 5 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஸோ எதெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது ஏன் நம்ம இப்படி கண்டுபிடிக்க போறோம்னா ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம வந்து பிரைம் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தா அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாயிடும். ஸோ அதனால நம்ம வந்து சிவ் ஆஃப் எரட்டோஸ்டினேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலா நம்ம வந்து பிரைம்ஸ் அப்படின்றது வந்து ட்ரூன்னு எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அவங்க கொடுத்துருக்க ரைட்டு தான் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமான வேல்யூ, அதனால அது வரைக்கும் நம்ம வந்து பிரைம் செட் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அதோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாட் ஏ பிரைம் மாற்ற போறோம். ஸோ அதுக்கு என்னன்னா நம்ம வந்து வைல் பி கிராஸ் பி விச் இஸ் லெஸ் சிவ் ஆஃப் எரட்டோஸ்டினேஸ்ல வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ பி கிராஸ் பின்றது வந்து லெஸ் தென் ரைட் அப்படின்றது என்னன்னா இருக்கிறதுலே ரைட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வரைக்கும் இஃப் அது வந்து ஒரு பிரைமாக இருந்தால், ஓகேவா, ஸோ அந்த பி அப்படின்ற வேல்யூ பிரைமாக இருந்தால், ஸோ அதற்கு முன்னாடி நான் ஜென்ரலா வந்து அடுத்ததாக இன்க்ரிமெண்ட் ஆக்கி கொண்டு போகும். ஓகேவா, ஸோ இனிஷியலா 2ல இருந்து இஃப் இந்த பிரைம்ஸ் ஆஃப் பி வந்து ட்ரூவாக இருந்தால் அதோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபால்ஸாக மாத்துறேன். ஓகேவா, ஸோ அதனால ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அதோட மல்டிபிள்ஸ்க்கு என்ன கொடுக்க வேண்டுமே ஆனால் பி கிராஸ் பில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஜஸ்ட் பி பிளஸ் பி அப்படின்றதுல இவங்க வந்து பி கிராஸ் பில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து ரைட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு ஸோ இதுக்கு நடுவில் எப்படி ஸ்கிப் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டர்வல் வேல்யூ இருக்கும்ல, ஸோ அது பி பொறுத்து அமையும். ஓகேவா, ஸோ பி விச் இஸ் நத்திங் பட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இப்படி கொடுத்தா தானே அதோடைய மல்டிபிள்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால அந்த பி அப்படின்ற அந்த ஒரு பிரைம் நம்பர் ஆனது அந்த பிரைம் நம்பருடைய மல்டிபிள்ஸ், ஸோ இல்லை ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர், அந்த ரேண்டம் நம்பர் இப்போதைக்கு பிரைம் நம்பராக கன்சிடர் பண்ணப்பட்டுள்ளது என்றால் அதோடைய மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே நாட் ஏ பிரைம் நம்பர் நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா, ஸோ அதை மாத்துறதுக்காக ஸ்டார்டிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் எண்ட் வந்து ரைட் பிளேஸ் 1 வரைக்கும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்கிப்பிங் இன்டர்வல் அப்படின்றது வந்து நம்ம பி அப்படின்ற வேல்யூ பொறுத்து அமையும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து பிரைம்ஸ் வந்து ஸோ இப்போதைக்கு ஃபால்ஸ் அப்படின்றத செட் பண்றோம். அடுத்தது ஸோ இதன் பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டுமே ஆனால் நமக்கு தெரியும் 0ன்றதையும் 1ன்றதையும் நம்ம வந்து பிரைம்ஸ்ல இன்னும் செட் பண்ணல. ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படின்றத செட் பண்ணோம். ஓகே, ஃபால்ஸ்ன்ட்டு செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமே ஆனால் நம்ம வந்து லெஃப்ட்ன்ற இன்டர்வல் நம்ம கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட்ன்ற இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அந்த லெஃப்ட் அப்படின்ற இன்டர்வல்லையும் ரைட்ன்ற இன்டர்வல்லையும் எது வந்து மினிமமா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்கோ, அதாவது பிரைம் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்கோ அதை நான் வந்து ஆன்சர்ன்ற வேலையில ஸ்டோர் பண்றேன். எதுவுமே கிடைக்கலன்னா -1 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இதை இனிஷியலா -1 கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த மினிமம் அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுன்றதுனால ஒரு மினி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வச்சுக்கிறேன், ஃப்ளோட் ஆஃப் INF. ஓகேவா, ஸோ இதுதான் இருக்குல்ல மேக்ஸிமம் வேல்யூ, அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மிடியில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸ்டோர் பண்ணி அண்ட் ஆன்சரையும் சைட் பை சைட் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபார் பி இன் ரேஞ்ச் ஆஃப் லெஃப்ட்ன்றது அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட்ன்றது இருக்கிறது எக்ஸ்ட்ரீமான ஒரு வேல்யூ. அண்ட் இஃப் த பிரைம் ஆஃப் பி அப்படின்றது வந்து ஓகேவா இது வந்து பிரைம் ஆஃப் பி ஆக இருந்தால் நான் வந்து அதை ரிசல்ட்ஸ் அப்படின்றதுல வந்து அப்பெண்ட் பண்ணுவேன். ரிசல்ட்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் பி. இது எதுக்குன்னா நம்ம கடைசி ரெண்டுமே தானே நம்ம வந்து டிஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 and 13 நமக்கு கிடைக்குதுன்னா 13 - 11 அப்படின்றது எடுக்கணும். ஸோ இப்போ ரிசல்ட் அப்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நமக்கு 17 கிடைச்சிச்சுன்னா 17 - 13 அப்படின்ட்டு நம்ம வந்து ரிசல்ட்ல
செக் பண்ணணும், அதில் மினி என்னன்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா, இஃப் லென் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆக இருந்தால், ஓகேவா, அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இஃப் அதுலேயே வந்து மினி அப்படின்றது வந்து கிரேட்டர் தென், ஓகே, இப்போ நான் வந்து மினி அப்படின்றது ஒன்று வச்சிருப்பேன். ஸோ மினி அப்படின்றது வந்து கிரேட்டர் தென் ரிசல்ட் ஆஃப் -1 இருக்கிற ரிசல்ட் ஆஃப் -1னா கடைசி ஓப்பன் பண்ண வேல்யூ. ஸோ இப்போ நான் 11 13 சொன்னேன்ல, ஸோ 11,13 இருந்தால் நம்ம 13 -1 மூலயமா அப்ளைன் பண்ணுவோம். ஸோ இல்லை இப்போ 13 அப்புறம் 17 இருக்குன்னா இப்போ 17 -1 மூலயமா அப்ளைன் பண்ணுவோம். அண்ட் ரிசல்ட் ஆஃப் -2 அப்படின்றது வந்து நமக்கு அந்த, ஸோ இதுக்கு நமக்கு 17 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும், இதுக்கு நமக்கு 13 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆனது மினியை விட கம்மியாக இருந்தால் மினிக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இந்த வேல்யூ அப்படியே நம்ம வந்து மினி அப்படின்றதுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ண பிறகு ஒரு நிமிஷம், ஓகே, அசைன் பண்ண பிறகு நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டுமே ஆனால் ஆன்சர் ஆஃப் 0, ஆன்சர் ஆஃப் 1 வந்து நம்ம வந்து ரிசல்ட் பொறுத்து நம்ம வந்து அமைக்க வேண்டும். ஓகேவா, ரிசல்ட் ஆஃப் -2, ஓகேவா, ஏன் -2 அப்படின்னா இதுதான் குறைவான வேல்யூ, அது லெஃப்ட் சைடில் இருக்கணும் அந்த நம்ம ரிசல்டன்ட் அரேல, அண்ட் ரிசல்ட் ஆஃப் -1 வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா, ஸோ அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஆன்சர் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே நான் ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அதை நான் வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, ஸோ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நீங்க வந்து ரிசல்ட்னு கொடுக்கணும், ரிசல்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கேயும் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்க வந்து பிரைம்ஸ் அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஓகே, அதாவது 0ன்ற நம்பர் பிரைம் கிடையாது, 1ன்ற நம்பர் பிரைம் கிடையாது, 2ன்ற நம்பர் பிரைம், அண்ட் 3ன்ற நம்பர் பிரைம், அண்ட் 4 பிரைம் கிடையாது, 5 பிரைம், 6 பிரைம் கிடையாது, 7 பிரைம், 8 பிரைம் கிடையாது, 9 பிரைம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கீப் ஆன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், சீவ் ஆஃப் எரட்டோஸ்தீனஸ் அப்படின்ற மெத்தட். ஸோ இப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு ஏதோ ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர்னா, லெஃப்ட் சைடு வந்து 19 அண்ட் ரைட் சைடில் வந்து 31 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அவுட்புட் வந்து 19 அண்ட் 23 எடுத்துருக்கு, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து 31 கிடைக்கணும். ஓகே, ஓகே, இங்கே நான் வந்து ரைட் +1 கொடுக்கணும், அப்படின்னா தான் ரைட் வரைக்கும் எனக்கு எடுக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து 31 எண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம 31 எடுத்துக்கல. ஸோ அதனால தான் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கல. இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே, இங்கே நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இங்கே தப்பு, அது அவுட்புட் லிமிட் எக்ஸீடட்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் ஆயாச்சு. ஓகே, see you guys in more such LeetCode videos. Until then, bye.